ஆண்டவர் இயேசு நாமத்தினாலே வாழ்த்துக்கள். ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். யாத்திராகம புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். உன் ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவேன். ஐ வில் கிவ் யூ எ ஃபுல் லைஃப் ஸ்பிரிட், எ ஃபுல் லைஃப் டைம். உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய ஆயுசு நாட்களை நான் பெருக பண்ண முடியும். நான் அதை பூரணப்படுத்த முடியும். பூரணம் என்றால் ஃபுல்னஸ், பூரணம், அது முழுமை. பௌர்ணமி என்று சொன்னால் அது பூரணம். அந்த நிலவானது முழுமையான வளர்ச்சி அடைந்து ஒரு முழுமையான தோட்டத்தில் காணப்படுவதுதான் பௌர்ணமி என்று சொல்கிறார்கள். ஆகவே அது பூரணம் அடைவதை நோக்கி போய்கொண்டிருக்கிறது, பூரணம் அடைவதாக இருக்கிறது. அந்த பூரணம்தான் இன்றைக்கி மனிதனுக்கு தேவன் கொடுக்கிற ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம். ஆயுசு நாட்கள் பூரணம். இன்றைக்கி யாராவது மறிச்சிட்டாங்கன்னு சொன்னால், ஐயோ குறை வயசுலேயே மறிச்சிட்டாங்களே என்று சொல்லுவார்கள். தேவனுக்குள்ளே கர்த்தருக்குள்ளே யாராவது மறிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அது தேவனுடைய பார்வையில் அது பூரணம். காரணம், அவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நான் உன் ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவேன், சரிப்படுத்துவேன், செய்து முடிப்பேன் என்று அர்த்தமாகிறது. நம்முடைய பார்வையில் பூரணம் என்றால் 90 வயது 85 வயசு வாழணும், அதுதான் பூரணம், தீர்க்க ஆயுசு அதுதான் என்று சொல்ல நினைப்போம். ஆனால் தேவனுடைய பார்வையில் எத்தனை ஆண்டுகள் பூமியில் வாழ்கிறோமோ அத்தனை ஆண்டுகள் செய்கிற ஊழியங்கள், வேலைகள், பிரயாணங்கள், பிரயாசங்கள், தேவராஜ்யம் கட்டப்படுவதற்காக செய்கிற சிந்துகிற வேர்வைகள் எல்லாமே தேவன் அதை பார்த்து நம்மை பூர்ணமாக நடத்துகிற தேவனாக இருக்கிறார். இந்த பூமியில் நீங்கள் நானும் எத்தனை ஆண்டுகள் வாழ வேண்டும் என்று கர்த்தர் தீர்மானித்திருக்கிறார். எத்தனை ஆண்டுகள் வாழ வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் நமக்கு ஒரு சித்தம் வைத்திருக்கிறார். அந்த நேரம் வருகிற பொழுது தேவன் பூரணப்படுத்துவார் என்று பார்க்க முடியும். நம்முடைய ஆயுஷ் நாட்களை குறைப்பதற்கு இந்த பூமியில் அநேக காரியங்கள் இருக்குது. ஒன்று, வியாதிகள் நம்முடைய ஆயுசு நாட்களை குறைக்கலாம். பைக்கில் போகும்போது, காரில், பஸ்ஸில் போகும்போது ஆக்சிடெண்ட் பிசாசானவன் மக்களை அழித்து அவங்களுடைய ஆயுசு நாட்களை குறைக்கலாம். அல்லது திருடர்கள் மூலமாய், கொலைகாரர் மூலமாய் ஆயுசு நாட்களை குறைக்க முயற்சிக்கலாம். இப்படி ஆயுசு நாட்களை குறைப்பதற்கு இந்த தேசத்தில் அநேக காரியங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன. அநேக வியாதிகள் கொண்டிருக்கின்றன. ஏதாவது ஒரு விதத்தில் மனிதன் அழிக்கப்பட வேண்டும் என்பது பிசாசின் தந்திரமாக இருக்கிறது. ஆனால் தேவனுடைய வார்த்தையை சொல்கிறது, என்னுடைய திட்டத்தை மீறி உன்னை யாரும் தொட முடியாது, என்னுடைய சட்டத்தை மீறி யாரும் உன்னை தொட முடியாது, என்னுடைய சிருஷ்டிப்பை மீறி யாரும் அதை எதுவும் செய்ய முடியாது. காரணம், உன்னுடைய ஆயுசு நாட்கள் என் கையில் இருக்கிறது. உனக்கு ஆயுசு கொடுத்து நான் தான். உனக்கு இந்த பூமியில் உன்னுடைய வயதை பூர்ணப்படுத்துவதும் நான் தான், வேறு யாரும் கிடையாது. தேவன் நியமித்த நாட்களில் விட ஒரு நொடி பொழுது கூட அந்த பூமி இல்லாமல் வாழ முடியாது. அதே நேரத்தில் தேவனுடைய விருப்பம் இல்லாமல், தேவனுக்கு இஷ்டம் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கை பிசாசினால் ஒரு நொடி குறைவாக கூட எடுக்க முடியாது. ஆகவே தேவனுடைய பார்வையில் நாம் பூரண ஆயுசுள்ளவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பது மிக மிக முக்கியம். ஆகவே நம்மோடு கூட வாழுகிறவர்கள், இந்த பூமியில் இருக்கிற எல்லோரும் நீதிமான்கள். இறந்து போனவங்களாம் அநியாயக்காரங்க அப்படி கிடையவே கிடையாது. காரணம், தேவன் தம்முடைய பார்வையில் அவருடைய நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துகிறார், ஆயுசு நாட்களை மகிமைப்படுத்துகிறார். ஆயுசு நாட்களை அவர் பூரணப்படுத்தவே என்று சொன்ன வார்த்தை நிறைவேறுகிறதாக இருக்கிறது நாம் இங்கே பார்க்கிறோம். ஆக நம்ம கொடுக்கப்பட்ட நியமிக்கப்பட்ட ஓட்டத்தில் நாம் பொறுமையாக ஓடுகிற பொழுது, பொறுமையாக சென்று கொண்டிருக்கிற பொழுது, நமக்காக நியமிக்கப்பட்ட ஓட்டமானது ஓட 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 தேவன் அவைகளை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். ஓட்டத்தை நிறைவேற்ற உதவி செய்கிறவராக இருக்கிறார் என்று சொல்லிப்பார். ஒவ்வொரு நாளும் நம்ம ஓடுகிற ஓட்டமானது ஒரு குறிப்பிட்ட ஊழியத்தை செய்து முடிக்க வேண்டும், ஒரு குறிப்பிட்ட தேவ நோக்கத்தை செய்து முடிக்க வேண்டும் என்பதை தான் ஓடிக்கொண்டு இருக்கிறோம். ஆகவே ஆண்டை கேட்கணும், இன்றைக்கி நான் என்ன செய்யணும், இன்றைக்கி என்னுடைய ஆயுசு நாட்கள் நான் என்ன செய்யணும், நீங்கள் சித்தமாக இருக்கிறீங்க, நான் என்ன செய்யணும் சித்தமாக இருக்கிறேன் என்று பவுல் கேட்டார். இன்றைக்கி நம்மளாம் கேட்க, என்னுடைய ஆயுசு நாட்களில் இந்த ஒரு நாள் கொடுத்துருக்கிறீரே, இதில் நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்ல கருத்துட்டு கேட்குற பொழுது அவர் அதை சரியாக நிறைவேற்ற உதவி செய்வார். ஆகவே அவருடைய நோக்கத்தை நிறைவேற்றுவது தான் தேவன் நமக்கு கொடுத்த இந்த வாழ்க்கையின் பூரணமாக இருக்கிறது. அதுதான் பூரணத்தை நோக்கி ஓடுகிற ஒரு வாழ்க்கையாக இருக்கிறதை பார்க்கிறோம். ஆகவே பூரணம் என்பது நமக்காக தேவன் வைத்திருக்கிற மாபெரும் இலக்காக இருக்கிறது. ஆகவே இந்த பூமியில் ஒவ்வொரு நாளும் ஆண்டு பார்த்து கேட்கணும், ஆண்டவரே இந்த நாளில் உங்களுடைய சித்தத்தை என்ன செய்யணும், என்ன செய்யணும், எங்கே போகணும், எதை பேசணும் என்று அவர் கேட்குற பொழுது அவர் எல்லாவற்றும் நமக்கு செய்கிற தேவனாக இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே தேவ சித்தத்துக்கு நம்ம ஒப்புக் கொடுப்போம். தேவன் நம்முடைய ஆயுசு நாட்களை பெருக பண்ணுவார். இந்த பூமியில் நிலைத்திருந்து
தேவராஜ்யத்தை கட்டுவோம். கத்திரமை ஆசிரியப்பார் ஜெபிக்கலாம். பரிசுத்த நாளுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவரே, இந்த நாள் எங்களை பாதுகாத்து பலப்படுத்த நமக்கு நன்றி ஆண்டவரே. இவருடைய ஆசிரியர்களை பூர்ணப்படுத்துங்க. உம்முடைய விருப்பம் இல்லாமல் பூமியில் எங்களுடைய ஜீவன் போகாது என்பதை அறிந்திருக்கிறோம். இந்த வார்த்தைகள் உலகத்தில் ஆசிரியப்பாராக. இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். You will be succeeded.